இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. முன்னாடி ஒரு ஃபயரில் ஒரு பில்லர் வர மாதிரி இருந்தது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கம்பி கட்டி கான்க்ரீட் போட்டு ஒரு பீமும் ஒன்று போட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே வால் வரணும், அது ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேஸ்மெண்ட்டில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு. 2 டேஸில் நல்லா ஃபுல்லாக இறங்கி மண் அமுங்கிறது நல்லா நின்றுடுச்சு. ஸோ மண்ணை வந்து நல்லா மட்டம் தட்டிட்டு மேலே வந்து பிசிசி போட்டிருக்காங்க. சிமெண்ட்டு எம்சாண்டு இதோட கலவையை போட்டு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ரூமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோலாக போட்டிருக்காங்க. என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கும்போது சடனாக வந்து இந்த எம்சாண்ட் லோடு வந்து இறங்குச்சு. நம்ம பிளாட்லேயே வந்து முன்னாடி இடம் இருக்கிறனால அங்கேயே இறக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் இறக்குனாங்க. ஸோ இது இறங்கும்போது அந்த சவுண்டு, அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் நேரில் பக்கத்தில் வந்து இது பார்த்தது கிடையாது. ஸோ ஒரே வயிறுச்சிடும், முன்னாடி போகக்கூடாது, ரொம்ப பின்னாடி வந்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் இடிச்சிடுவாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த ஹோலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரையான் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு காலம் பீம் பக்கத்தில் முக்கியமாக கண்டிப்பாக போடணும். அண்ட் ஃபுல்லாகவே ஒரு அடிக்கு இடம் விட்டு நல்லா கடப்பாறையால் உள்ளே ஃபுல்லாக குத்தி இதில் கொடுத்துருக்குற ரேஷியோவில் கொடுத்துருக்குற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஸோ அது எந்த தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே இதில் ஊற்றும் போது ஃப்யூச்சரில் பேஸ்மெண்ட்டில் கரையான் பிரச்சனை வராது. டெர்மினேட்டருங்கிற இந்த மிக்சர் தான் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்க.